சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற பர்சனா நீங்கள், அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். கவனமாக கேளுங்க. நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிலர் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே விட்டமின் B6, B12, விட்டமின் டி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க. அது முதல்ல தப்பு. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எதுவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க மெடிசன்ஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்ப்பீங்க. எகெயின் வந்து அனதர் ஒரு ரீசன், ஏதாவது ஒரு ஐ டாக்டரவோ அல்லது ஒரு எலும்பு டாக்டரவோ பார்க்கும்போது அவங்களும் அந்த விட்டமின் சப்ளிமெண்ட்டை உங்களுக்கு வந்து அந்த டோசேஜோட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, நீங்கள் எடுத்துக்கிட்டது அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இதில் அவரை வந்து அவாய்ட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B12ன்னு வச்சுக்கோங்களேன், விட்டமின் B12ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மெத்தில் கொபாலமின்ங்கிறது வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து அடுத்தடுத்த டோசேஜில் வந்து நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், அது வந்து கிட்னியை வந்து பாதிக்கும். அந்த ஓவர் சப்ளிமெண்ட் வந்து கிட்னியை பாதிக்கும். லிவரில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக ஆகும்போது என்னாகும், ரத்தத்தில் கலக்கும். அப்போ வந்து என்னாகும், டிக்ரீஸ்டு கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னியில் வந்து டிக்ரீஸ்டு கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து உண்டாகும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து டேப்லெட்டாவோ அல்லது ஷேஷட்டாவோ அல்லது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் லிக்விட் ஃபார்ம்லையும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பண்ணுறது தப்பு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டைமுக்கு அப்புறமும் நீங்கள் அதை வந்து அதை கன்டினியூ பண்ணுறீங்கன்னா ரெகுலர் செக்கப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை கன்டினியூ பண்ணணும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 60,000 யூனிட்ஸ் வரைக்கும் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அது வந்து ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறீங்க. கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது என்னாகும், அதோடைய லெவல் வந்து அதிகமாகும். அதுவும் நம்மளுக்கு கெடுதல் தான். இப்போ 8 வீக்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டாக்டர் வந்து ஒரு 8 வீக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கும் போது தெரியாதனமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8 வீக்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் அதவே கன்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகும். நார்மல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஐயூன்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமும் நீங்கள் கிராஜுவலாக குறைச்சி என்ன பண்ணலாம், 400 ஐயூ 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். அதை நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான சப்ளிமெண்ட் வந்து டாக்ஸிசிட்டி, அதாவது அது வந்து விஷத்தன்மையானது, நம்மளோட உடம்புக்கு எகெயின்ஸ்டாக அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுடன் ஆர்பி.